ஓகே ஓகே, நீங்க சொல்றது ரைட்டு. நேற்று நீங்க என்ன சொன்னீங்க? இதுதான் லாஸ்ட் பேமெண்ட். இருங்க எனக்கு என் பேமெண்ட் வந்துடணும். அனுப்பிட்டே இருக்கிறேன். பட் ப்ராசஸ்ல அப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண சார்? நான் வீடியோ நீ என்ன பண்ணுறதுனா எனக்கு தெரியாது மேடம். உங்களுக்காக தான் வீடியோ பண்ணி நான் அனுப்பியிருக்கிறேன். பஜாஜ் பினான்சில் லோன் என வந்த விளம்பரம். அம்மாவின் ட்ரீட்மெண்டிற்கு லோன் கேட்டு கெஞ்சிய ஆட்டோ டிரைவர். அவரிடம் 31,000 ரூபாயை கறந்த ஜெகஜால கில்லாடி பெண் எப்படியெல்லாம் உருட்டி ஏமாற்றியிருக்கிறார் என்ற ஆடியோ ஆதாரங்களுடன் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் விஜய் என்பவருக்கு செல்போனில் தனிநபர் வங்கிக் கடன் வழங்குவதாக விளம்பரம் வந்துள்ளது. அவரது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாததால் கடன் வாங்கி மருத்துவ சிகிச்சை பெற திட்டமிட்டுள்ளார் விஜய். இதனைத் தொடர்ந்து அந்த விளம்பரத்தில் இருந்த தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு ஆட்டோ ஓட்டுநர் விஜய் லோன் தொடர்பாக பேசியுள்ளார். பஜாஜ் பினான்ஸ் நிறுவனத்திலிருந்து பேசுவதாகவும் தனது பெயர் மஞ்சு ராகவேந்திரன் என்றும் அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசிய அந்த பெண் கடன் தொகைக்கு ப்ராசஸிங் ஃபீஸாக 3,500 ரூபாய் கட்டச் சொல்லியுள்ளார். 4 லட்சம் ரூபாய் லோனிற்கு 3,500 ரூபாய் தானே என விஜயும் ஜிபே மூலம் அனுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மேலும் 12,800 ரூபாய் இன்சூரன்ஸ் கட்ட வேண்டும் என்று அந்த பெண் கூறியுள்ளார். ஏற்கனவே 3,500 ரூபாய் கட்டிவிட்டோம். எப்படியாவது லோனை வாங்கினால் அம்மாவின் ட்ரீட்மெண்ட், வீட்டு செலவுகளை பார்த்துக் கொள்ளலாம் என்று யோசித்த விஜய் கடன் வாங்கி அந்த தொகையையும் அனுப்பியதாக கூறப்படுகிறது. அப்படியும் கடன் தொகை அவருக்கு வரவில்லை. சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த பெண் அவரிடம் பேசி ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டும், இன்னும் 15,000 ரூபாய் அனுப்புங்கள் என்று கூறியுள்ளார். வேறு வழியில்லாமல் அதற்கும் விஜய் கடன் வாங்கி QR கோட் மூலம் செலுத்தியுள்ளார். ஆனால் லோன் எப்படி கிரெடிட் ஆகும் என்றால், இதோ ஆகிவிடும், அதோ ஆகிவிடும், உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிவிட்டது, ஆனால் உங்களுக்கு காண்பிக்காமல் உள்ளது, இன்னும் பணம் அனுப்ப வேண்டும் என தொடர்ந்து அந்த பெண் பணம் கேட்பதிலேயே குறியாக இருந்துள்ளார். நானும் சொன்னேன் சார், பணம் கிளியர் பண்ணிட்டேன். பள்ளின்னு சொல்ல கிடையாது, பண்றேன் அக்கௌண்ட்ல பணம் ஷோ ஆக மாட்டேங்குது. இல்ல மேடம், இப்ப நீங்க சொன்ன வார்த்தை என்னது? அந்த லாஸ்ட் காசை நான் அனுப்பிச்சு விட்டேன், அதுக்கப்புறம் நீங்க காசே கேட்க மாட்டேன். 3 ஹவர்ல கிரெடிட் ஆயில இல்லையா? இது வரைக்கும் கிரெடிட் ஆகல. இப்போ 35,000 ரூபாய் கேட்குறீங்க. பணம் வந்து ப்ராசஸிங்ல இருக்குது. அதுல கிளியர் ஆயிடுச்சு. உங்க அக்கௌண்ட்ல பணம் உங்களுக்கு இல்லாத எங்களுக்கு இல்லாத இருக்குது பணம். இதனைத் தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர ஆரம்பித்துள்ளார். மேலும் பணத்தை ஏமாற்றிய அந்த பெண் செல்போன் நம்பரை ஸ்விட்ச் ஆஃப் செய்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் தன்னை பஜாஜ் பினான்ஸ் நிறுவனத்தின் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆபீசர் என்று கூறிக்கொண்டதோடு ஒரு ஐடி கார்டையும் அனுப்பி ஏமாற்றியுள்ளார். ஓகே மேடம், இப்போ உங்க பிரான்ச் எங்க மேடம் இருக்குதா சொல்லுங்க மேடம். நான் பேசுறேன், ஹெட் ஆபீஸ் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட். என்னோட ஐடி கார்டு அனுப்புற பாருங்க. ஓகே மேடம், கொஞ்சம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க மேடம். ஐடி கார்டு அனுப்புற பாருங்க. பணத்தை ஏமாந்த ஆட்டோ ஓட்டுநர் விஜய் காசிமேடு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். அவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. உடனே வடக்கு மண்டல சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார். ஆனால் புகாரை போலீசார் பெறவில்லை. 1930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்கும்படி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 1930 எண்ணிற்கு தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அங்கேயும் புகாரை பெறவில்லை. ஆன்லைனில் புகார் கொடுக்கும்படி தெரிவித்ததால் தனக்கு ஆன்லைனில் புகார் அளிக்க தெரியாது என கூறி காசிமேடு காவல் நிலையத்திற்கே மீண்டும் சென்று முறையிட்டுள்ளார். ஆனால் அவரது புகார் பெறப்படவில்லை என கூறப்படுகிறது. சைபர் கிரைம் மூலம் பணத்தை இழந்தால் 48 மணி நேரத்தில் புகார் அளித்தால் பணத்தை பெற இயலும் என்றெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் போலீசார். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் புகாரை பதிவு செய்யவே 48 நாட்கள் ஆகிவிடும் போலிருக்கிறது. புகார்களை கூட வாங்காமல் பணத்தை இழந்தவர்களை அலைக்கழித்துக் கொண்டிருப்பதால் தான் சைபர் திருடன்கள் தொடர்ந்து சைபர் குற்றத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.